விஜய் முதல்வர் பதவியேற்பு விழாவில் மாஸ் என்ட்ரி கொடுக்கும் அரசியல் பிரபலங்கள். சமீபத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அப்பொழுது நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் ஆளுங்கட்சியான திமுக தோல்வியை தழுவியது. யாரும் எதிர்பாராத வகையில் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தோல்வியடைந்தார். இதேபோல திமுக அமைச்சர்கள் 16 பேர் தோல்வி அடைந்துள்ளனர். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி அதிக தொகுதிகளை கைப்பற்றிய கட்சியாக முன்னிலையில் உள்ளது. அடுத்ததாக திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் கைப்பற்றியது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் களமிறக்கப்பட்ட வேட்பாளர்கள் பலரின் பெயரே தெரியாவிட்டாலும் விஜய் எனும் ஒற்றை காரணத்திற்காக 1.5 கோடிக்கும் அதிகமானோர் வாக்களித்து 108 பேரை வெற்றி பெற செய்துள்ளனர். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எந்த கட்சியும் எட்டாத காரணத்தினால் தொங்கு சட்டசபை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும்பான்மையோடு யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. எனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க தாவேகா திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரசில் பல தலைவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கவே விரும்பினர். இருப்பினும் தமிழ்நாடு காங்கிரசில் உள்ள சில மூத்த தலைவர்கள் அழுத்தம் காரணமாகவே அந்த முடிவு கைவிடப்பட்டது. காங்கிரஸ் இந்த தேர்தலில் 5 இடங்களில் வென்ற நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகி தாவேகா பக்கம் செல்கிறது. விஜய் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு தரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதன்படி நடந்தால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையிலும் இடம் கிடைக்கும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இன்னும் 2 வாரங்கள் கால அவகாசம் வேண்டி தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு விஜய் கடிதம் எழுதியிருந்தார். தற்பொழுது முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரபலங்கள் பலருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி போன்றவருக்கு அழைப்பு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி ஒன்றாக சந்திக்க வாய்ப்பிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் இதனை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. பல முக்கிய பிரபலங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.